நீங்க பாத்திருக்கீங்களா? பசங்க காலையில ஸ்கூலுக்கு போவாங்க, பஸ்ல ஏத்தி அனுப்புவாங்க பாருங்க பசங்களை. போயிட்டு சாயந்தரம் வரும்போது அந்த குழந்தைங்க எப்படி வரும்போதுங்க, இந்த கரும்பு மிஷினுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி கரும்பு மாதிரியே வரும். காலைல போகும்போது ஃப்ரெஷ்ஷா இளந்தளிராக சூரியகாந்தி பூவாக மலர்ந்து அப்படி போறது. சாயந்தரம் வரும்போது இப்படி வரும். என்னங்க இப்படி வர்றான்னா, டயர்டு, புள்ள இவ்வளவு தூரம் போகுது, டயர்டு, எனர்ஜி எல்லாம் போயிடுச்சும்பாங்க. இந்த மே மாசம் வரும், அதுக்கு எங்க இருந்துதான் எனர்ஜி வருமோ தெரியாது. 12 மணி வரைக்கும் இருப்பான், காலையில 6 மணிக்கு வந்துருவான், எனர்ஜியா இருப்பான். இந்த எனர்ஜி ஏன்டா ஸ்கூலுக்கு போகும்போது இல்லைன்றது ஒரு பெரிய கேள்வி. எப்ப எனர்ஜி வருது? ஹாலிடேல. ஹாலிடேல எதுவுமே வேலை இல்லையா பிரதர்? தூங்கிக்கிட்டே இருக்காங்களா? இல்ல, ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றாங்க. என்ன பிரதர், ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டாரு, நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல, ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன்னா இது ஹாலிடேல இருக்கிறோம். இப்ப நம்ம ஓய்வு நாளுக்குள்ள போயிட்டோம், இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிட்டோம், ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் விளையாடுறதுல. அது ஏன் இதுல டயர்டே ஆக மாட்டேன்றோம், அதுல டயர்ட் ஆயிடுறோம்னா, அதுல பரீட்சை வச்சு மார்க் எல்லாம் போடுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இல்ல, என்னுடைய கிரியேட்டிவிட்டியை காமிக்க வேண்டியது. சோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னா எப்பவுமே டயர்டு, எப்பவுமே டயர்டு. ஆண்டவருக்கு இந்த வேர்த்து ஊத்துறது பிடிக்காதுங்க, வேர்வைக்கு அவருக்கு ஆகாது. அவரு நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். சும்மா இருக்கிறது அவருக்கு அவ்வளவு பிடிச்சது. இந்த உலகத்திலேயே முக்கியமான ஒரு கிரியேஷன் என்னன்னா பெண்கள் தான். ஆண்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை கடைசியா வர படைச்சார். தெரியுமா ஆண்டவர் ஏன் பெண்ணை கடைசியா படைச்சாருன்னு? நான் ஒருத்தர் கேட்டாரு என்கிட்ட, நான் கேட்டேன் ஒருத்தர், ஏங்க பெண்ணை கடைசியா படைச்சாரு, ஆணை முதல்ல படைச்சாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல ஒருவேளை முதல்லயே ஆதாம ஏவாளை உண்டாக்கி இருந்தாங்கன்னா ஆதாம எப்படி உண்டாக்குறதுன்னு ஆண்டவருக்கு சொல்லி கொடுப்பா, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. பெண்களை உருவாக்கும் பொழுது அதுதான் முக்கியமான ஒரு கிரியேஷன், தி கிரவுன் ஆஃப் தி கிரியேஷன். அதை உருவாக்கும் போது ஆதாம தூங்க வச்சுட்டாரு. ஆதாமுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, தெரியுமில, உருவாக்குறதுக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறான், ஆண்டவர் இது பண்ண. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா உடன்படிக்கை நடக்குது. உடன்படிக்கை நடக்கும்போது ஆபிரகாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். பறவைங்க எல்லாம் வருதுன்னு அப்படின்னாரு, அவன் தூங்கிட்டான். ஆபிரகாம் அயர்ந்த நித்திரை பண்ணிட்டு இருக்கிறான், உடன்படிக்கை நடந்துகிட்டு இருக்குது. சரித்திர மாற்றம். ஞானவான் ஆகணும்னு என்ன பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஞானவான் ஆகணும்னா நிறைய புக் படிக்க வேண்டியது இல்லை. சாலமோன் தூங்குறதுக்கு முன்னால அவ்வளவு ஞானவான் கிடையாது, தூங்கி எழுந்தவனே ஞானவான். நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், கனவுல வர்றாரு, எழும்புறான், ஞானவான் ஆயிடும். எங்கெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சாரோ அங்கெல்லாம் மனுஷங்க தூங்கிட்டு இருந்தான். சொல்லுங்க, பெரிய ஆளத்துக்கு என்ன பண்ணணும்? இப்ப யாராவது மீட்டிங்ல தூங்குனீங்க, தூங்குறதுன்னா அந்த மாதிரி தூங்குறது இல்ல. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தூங்குறதுக்கும் தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தியானம்னா ஃபுல் அலர்ட்னஸ்,